தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன், நான் காலை தொட்டு நான் கேட்கறேன், தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க. எது ஆட்சி, யாரு வேணும் யாரு வேண்டாம், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல, ஆனா யாரு வேண்டான்னு சொல்ல வந்திருக்கேன். நான் இவங்க வேண்டாம், திமுக வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, மறுபடியும் தயவு செய்து கொடுத்துட போறீங்க. அந்த தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க. ஏதோ டிராமா நடக்குது, நாடகம் நடந்து கொண்டிருக்கு. டிராமா தினம் டிராமா விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், திருவா பார்த்தா அந்த விளம்பரம், அந்த பணத்துல மக்களுக்கு செலவு பண்ணாலே ஏதோ ஒரு கிடைக்கும். இப்ப கேட்டாங்களே, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, 5 தலைமுறையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு நீர் பிடிப்பு இடம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்க போவாங்க? இவங்க வீடு மட்டும் இல்ல, அங்க இருக்கின்ற இவங்களுடைய அடையாளங்கள் அங்க இருக்கிறது. அடையாளங்கள் அங்க கோயில், பள்ளிக்கூடம், அங்க இருக்கின்ற இதெல்லாம் எல்லாம் இருக்குதாங்க. அதை விட்டுட்டு இவங்க எங்க போறாங்க? இவங்க அதெல்லாம் அழிக்காதீங்க. இப்ப வியாபார பெருமக்கள் இங்க வந்தாங்க, வியாபார சங்கம் சார்பில் வியாபாரம் பண்ண முடியல. அதுக்கு முக்கிய காரணம் திமுக காரங்க அவங்களை போய் கொடுமைப்படுத்தி லஞ்சம் கேட்கறது. அது இல்லாம இந்த வரி அந்த வரி, இது மாநில அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசு சேர்ந்து தான் சொல்றேன். ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தா அவ்வளவுதான், வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ரெண்டுத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இவரை எதிர்ப்பு நான் கேட்கறது, வருகின்ற தேர்தலில் அத்தனை பெண்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அத்தனை பெண்களும் இந்த முடிவு நீங்க எடுத்து. ஆனா தயவு செய்து ஐயோ எங்களுக்கு 1000 ரூபாய், எவ்வளவு 1000 ரூபாய், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ 1000 ரூபாய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு. அந்த 1000 ரூபாய் என்ன 1 மணி நேரத்தில் டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது. வீட்டுக்காரன் பிடிங்க எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறான், இல்ல புள்ள பிடிங்க எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறான். அதான் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் தகுதி உள்ளவர்களா. தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க, நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம். 2,10,000 2 கோடியே 10,000 பெண்கள் இருக்கிறாங்க, 2 கோடி 10,000 பேருக்கு நான் கொடுப்போம். அப்ப திடீர்னு பார்த்தா 75 லட்சம் தான் வருது கணக்கு. அப்புறம் பார்த்தா 1 கோடியே 10 லட்சம் தான் கணக்கு வருது. இப்ப தேர்தல் நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடும். அதுக்கு பட்ஜெட்டே இல்ல இவங்க கிட்ட, பட்ஜெட் கிடையாது இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா இவங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்துட்டாங்க, அது நிதி கிடையாது, சும்மா வாய்ஜாலம், சும்மா விட்டுட்டு அப்புறம் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, எங்களுக்கு தான் ஆதரவு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் டிராமா நடத்திட்டு அதெல்லாம் நம்பாதீங்க. தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நம்ப கூடாது, நம்பாதீங்க. இவங்க ஏமாந்தது போதும், நீங்க ஏமாந்தது போதும், அவங்க ஏமாத்தியது போதும். அதிகமா இப்போ நான் கூட பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவங்களே இப்ப வீடு வீடா தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு நாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின், எங்களுக்கு பட்ட நாமம் போட்டுட்டாரு. அதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்தார். ஏன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்தா 80 லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்ப ஒரு ஓட்டு கூட வர போறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இன்னொரு 6 மாசம் இருக்கிறதெல்லாம் சுட்டி கொள்ளை அடிச்சுட்டு தான் சுட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க ஏமாந்துடாதீங்க.